ஜெய் வாசவி. இன்று 58வது ஸ்லோகம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். மச்சிதக சர்வ துர்காணி மத் பிரசாதாத்ரிஷ்யசி அதசேத்வமஹகாரந்த ஸ்ரேயோஷ்யசி வினக்ஞசி. சித்தத்தை என்பால் வைத்து எனதருளால் இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி செல்வாய். அன்றி அகங்காரத்தால் கேளாவிட்டால் கேடு அடைவாய். உலக வைபவத்தில் இரண்டு பகுதிகள் ஒன்று புற உலகம், மற்றது அக உலகம். விக்னங்களும் இடைஞ்சல்களும் வெளியுலகிலும் உண்டு, அக உலகமாகிய மனதிலும் உண்டு. வெளியுலகை திருத்தி அமைக்கின்றோம். மனிதனுடைய மனநிலையில்தான் இருக்கின்றன. மனதை ஈசன்பால் வைத்திருப்பவர்களுக்கு உலகம் தரும் இடைஞ்சல்களும் ஈசன் செயலாகவே தோன்றும். என்னதான் முயன்றாலும் ஈஸ்வரனுடைய கிருபை மட்டும் இல்லாது போனால் உனக்கு ஒன்றும் லபிக்காது. நீ ஈஸ்வரனை அடைய மாட்டாய். ஆனால் இந்த கிருபை எளிதில் கிடைத்துவிடும் என்று நம்பாதே. உனது ஹிருதயத்திலிருந்து அகங்காரம் முழுவதும் நீங்க வேண்டும். நான் கர்த்தா என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் நீ ஒருபோதும் ஈஸ்வரனை காண மாட்டாய். நானே கர்த்தாவென்று எவன் எண்ணிக்கின்றானோ அவன் உள்ளத்தில் ஈஸ்வரன் ஒருபோதும் தோன்றுவதில்லை. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.